ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் அதுவே என்னன்னு தெரியாமயே அதுக்குள்ள போறனால தான் இவ்ளோ பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க போறீங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒருக்குள்ள போகும்போது என்னன்னா, அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகுது. அதனால தான் நீங்க அவங்கள வந்து பார்ட்னரா சூஸ் பண்றீங்க. 2வது அட்ராக்டிவ்னஸ். நீங்க அட்ராக்ட் ஆகுறீங்க. அதனால வந்து வருது. இன்னொன்னு சிமிலாரிட்டீஸ் இருக்கும் சில இடங்கள்ல. அதுவும் அட்ராக்ட் ஆவும் அங்க போவீங்க. டிஸ்சிமிலாரிட்டீஸ் என்கிட்ட இல்லாத விஷயம் அங்க இருக்கு. அதுக்கு நான் அட்ராக்டாவே போவேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் நான் முதல்ல ஒரு பார்ட்னரை எனக்கு சூஸ் பண்றேன். ஸோ பார்ட்னர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கம்பேனியன் தான். உங்களுக்கு கம்பேனியனா உங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்கான அர்த்தம். ஆனா இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் கமிட் ஆயிட்டேன் அப்படின்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. அது எனக்கு சொந்தமாயிடுச்சு. அது என் பொருளு. அத நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவேன். அத நான் டெஸ்ட்ராயும் பண்ணுவேன். அது அது கம்ப்ளீட்டா என்து. நான் சொல்றதெல்லாம் அது கேட்கணும். இந்த மென்டாலிட்டிக்குள்ள போகும்போது தான், அங்க பிரச்சனையே முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம் அப்படின்னும்போது, அந்த இடத்துல நெறைய இடங்கள்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம் நம்மளையே. எங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருமோ நமக்கு அப்ப தெரிஞ்சிரும். ஓகே இது வந்து எல்லை மீறுது அப்படின்னும்போது, நம்ம அந்த இடத்த ஒண்ணு பேசி சார்ட் அவுட் பண்ணலாம். இல்ல அந்த இடத்துல கிவ் அப் பண்ணணும். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கான ஏர்லி சைன்ஸ் நான் சொல்றது எல்லாமே. இதெல்லாம் கடந்து வரும்போது தான், இப்போ என்ன ஆகும்னா, அந்த வயசுல அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ல அதெல்லாம் நமக்கு வந்து ஜாலியா இருக்கும். இது நமக்காக பண்றாங்க இவங்க. நமக்காக இது நடக்குது. எனக்காக எவ்வளவோ விஷயம் சொல்லி தரா, பண்றா, டைம் ஸ்பெண்ட் பண்றா. அந்த அந்த தாட் அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற ஒரு வயசா இருக்கும்போது, என்ன ஆகும் அப்டின்னா, அப்போ நமக்கு அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும். அது அங்க வேலை செய்யாது. அந்த எமோஷன்ஸ் மட்டுமே அந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க பண்ற எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அப்போ ஒரு பீரியட்ல என்ன ஆகும்னா, நம்மளும் ஹியூமன் தானே. அப்போ என்ன ஆகும்னா வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ நாள் தான் வலிக்கிற மாரி நடிக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போகும்போது, அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும்.